என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம வெள்ளரிக்காய் வச்சு ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெள்ளரிக்காய் நார்மலாகவே குளிர்ச்சின்னு தெரியும். அதுவும் நம்ம தயிர் கூட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா குளிர்ச்சி கொடுக்கும். இந்த வெள்ளரிக்காயோட தோல் ரொம்ப திக்காக இருந்தது, அதனால் நான் கொஞ்சமாக பீல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை கிரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண தயிர் எடுத்திருக்கேன். இல்லை ப்ரிப்பேர் பண்ண முடியலன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற தயிரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ தயிர் நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரைத்தாவுக்கு தேவையான உப்பு. நம்ம இந்த ரைத்தாவில் சர்க்கரை போட்டிருக்கனால நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். ப்ளைனாக குக்கும்பர் மட்டும் போடுறதோட நம்ம கொஞ்சம் ஆனியனும் போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த வெள்ளரிக்காவை சேர்த்துடலாம். அந்த தண்ணியோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின மல்லி இலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் யூஸ்வலாக வறுத்து அரைச்ச சீரக பொடி சேர்ப்பாங்க. நான் இன்னைக்கு அது சேர்க்கல. இந்த மாதிரி செஞ்சாவே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம யூஸ்வலாக பண்ணுற வெங்காய பஜ்ஜி விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். பிரியாணி கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் சப்பாத்தி ரொட்டி கூடயும் நல்லாயிருக்கும். நம்மளோட வெள்ளரிக்காய் ரைத்தா தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.